வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இது சில்க் காட்டன் சாரீ. இப்போ இந்த சாரியில் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ப்ளைனாக பிளாக் கலரில் இருக்குது. சாரியில் இருக்கிற டிசைனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பாலி காட்டன் கிளாத் 1/4 மீட்டர் வச்சு சிம்பிளாக ஒரு மாடல், ஈஸியாக பண்ணுற மாதிரி ஒரு மாடல் நம்ம பண்ணலாம். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ சாரீ பார்க்கலாம். சாரியில் டபுள் சைடில் இந்த மாதிரி பார்டர் இருக்குது. சாரீ ஃபுல்லாக இதே டிசைனில் இருக்குது. இப்போ இது முந்தான பகுதி. இப்போ இதுதான் ப்ளவுஸோட பகுதி. ப்ளைனாக இருக்குது, பார்டர் எதுவுமே இல்லை. இப்போ இது லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் பேக் சைடு அளவுக்கு கட் பண்ணியிருக்கிறேன். ஷோல்டர் 5.5 இன்ச்சுக்கு கட் பண்ணியிருக்கிறேன். ஷோல்டர் கட்டு 3 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துகிறேன். இப்போ ஒரு கேன்வாஸும் எடுக்கலாம், 2ஆக மடிக்கலாம். 2ஆக மடித்து இந்த கிளாத்தோட உயரத்துக்கு கேன்வாஸ் இருக்கிற மாதிரி எடுத்து வைங்க. மடிப்பு பாகமும் கிளாத்தோட மடிப்பு பாகமும் ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஷோல்டர் வெட்டு அடையாளப்படுத்துகிற பகுதியிலிருந்து எப்போதும் தையலுக்குள்ள பகுதியை விட்டுட்டு அடையாளப்படுத்துங்க. நெக்கு 10 இன்ச் அளவு அடையாளப்படுத்துகிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அடையாளப்படுத்துங்க. மேலே நெக்கோட அகலம் தைச்சதுக்கப்புறம் 2.25 இன்ச் வரும். அந்த அளவை இந்த சைட்லேயும் அடையாளப்படுத்திடுங்க. இப்போ இதில் நம்ம ரவுண்டு நெக் வரையலாம். இப்போ நெக்கு அகலமாக வேணும் அப்படின்னாலும் கொஞ்சம் அகலமாக வரைங்க. இது நார்மலாக ரவுண்டு நெக். நெக்குக்கு கீழே 3 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துகிறேன். சைடில் 1.25 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தலாம். இந்த சைட்லேருந்து 1 இன்ச் அளவு இடைவெளி விட்டுட்டு கிராஸில் நம்ம வெளிப்பக்கம் அடையாளப்படுத்தியிருக்க பகுதியில் வரைஞ்சிட்டு இந்த சைடில் வரைஞ்சிடலாம். இந்த சைடில் நெக்குக்கு வெளிப்பக்கம் 1 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்துகிறேன். மேலேருந்து 1 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்தலாம். இந்த லைன் அப்படியே வளைவாக இந்த சைட்லேருந்து கீழே கொஞ்சம் வளைவாக கொண்டு முடிகிற மாதிரி வரைஞ்சி விடலாம். இந்த சைடில் 1.5 இன்ச்சில் இந்த லைன் முடிகிற மாதிரி வரைஞ்சிருக்கிறேன். இப்போ வெளிப்பக்கம் நம்ம வரைஞ்ச லைனில் அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த பீஸில் டிசைன் பண்ணுற பகுதியும் சேர்ந்த மாதிரி கட் பண்ணியிருக்கிறேன். இந்த ஷேப்பில் இருக்குது. சாரியில் இருக்கிற டிசைனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி உள்ள பாலி காட்டன் கிளாத் உள்பக்கம் உள்ள பீஸ் வச்சுட்டு சைடில் உள்ள கேன்வாஸ் வச்சு அயன் பண்ணுங்கள். ஷோல்டர் அளவு நெக்கோட அளவு எல்லாமே மாறாமல் சரியான அளவுக்கு வரும். இப்போ இதை தனியாக அப்படியே கட் பண்ணி எடுத்தாச்சு. சின்னதாக ஒரு ஸ்கொயர் பீஸ் கட் பண்ணியிருக்கிறேன். 2 இன்ச் அளவு இருக்குது. இதை லைனிங் கிளாத்தில் வச்சு அயன் பண்ணுறேன். இது மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் சேர்ந்த மாதிரி இருக்குது. 2 கிளாத்தையும் சேர்த்து ஜாயிண்ட் ஆக்கிடலாம். இடுப்பு மடிப்பு போகும். நம்ம டிசைன் எல்லாமே பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஜாயிண்ட் ஆக்கி மடித்து தைக்கலாம். 2மே ஜாயிண்ட் ஆக்கி முடிச்சாச்சு. இப்போ இந்த பீஸில் கேன்வாஸ்க்கு 2 பக்கமும் அதோட எட்ஜில் தைச்சி விட்டுறலாம். வெளிப்பக்கம் கேன்வாஸ் அளவுக்கு கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. இது அப்படியே 2ஆக மடிக்கலாம். 2ஆக மடித்து சென்டரில் நம்ம அடையாளப்படுத்தி விட்டுறலாம். இப்போ ஏற்கனவே நம்ம தச்சு வச்சுருக்கோம் பாருங்கள் பிளாக் கலர் பீஸ், அதுலேயும் 2ஆக மடித்து அடையாளப்படுத்தியிருக்கிறேன். இப்போ 2 பகுதியும் அடையாளப்படுத்தியிருக்கிறது ஒரே இடத்துல வர்ற மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு தையல் தைச்சிட்டு அதுக்கப்புறம் நெக்கு பகுதியில் தைக்கலாம். இப்போ கேன்வாஸுக்கு உள் பக்கமாக கேன்வாஸில் தையல் படாமல் அப்படியே ஜாயிண்ட் ஆக்குங்க. கால் இன்ச்சு கிளாத்தை விட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த பகுதியிலலாம் தையல் வரைக்கும் கட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நல்லா திரும்பி கொடுக்கும். நெக்கு பகுதியில் எல்லாமே கிராஸில் கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதை அப்படியே வெளிப்பக்கமாக திருப்பி எடுக்கலாம்.
இந்த சைடில் ஏதாவது ஒரு கம்பி வச்சு இந்த உள்பக்கமாக கார்னர் பகுதியில் திருப்பி எடுங்க. அப்படி இல்லைன்னா நீடில் நூல் கோர்த்து நம்ம அப்படியே திருப்பி எடுத்தோம் அப்படின்னா நல்லா அது வெளிப்பக்கமாக திருப்பி கொடுக்கும். நல்லா வெளிப்பக்கம் திருப்பி எடுத்ததுக்கப்புறம் இந்த எட்ஜில் அப்படியே ஒரு தையல் தைச்சி விட்டுறலாம். வெளிப்பக்கம் சேர்ந்த மாதிரி ஜாயிண்ட் ஆக்கிடலாம். இப்போ இதில் அப்படியே மடித்து தைக்காமல் சும்மா அப்படி கட் பண்ணிவிட்டு இதில் ஜாயிண்ட் ஆக்கியிருக்கிறோம். இதுக்கு மேலே ஒரு லேஸ் வச்சு நம்ம ஜாயிண்ட் ஆக்கலாம். பிளாக் கலர் லேஸ் வச்சு ஜாயிண்ட் ஆக்குறேன். அதனால் நம்ம மடித்து தைக்காமல் விட்டுருக்கிறதுனால கொஞ்சம் உள்பக்கம் நல்லா ஏற்றி வச்சு அதை ஜாயிண்ட் ஆக்குங்க. தைச்சி முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் நூல் இலையெல்லாம் வெளிப்பக்கம் இருந்தது அப்படின்னா நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஏன்னா எண்டில் வச்சு தைச்சிட்டிங்க அப்படின்னா பிரிஞ்சு போயிடும். நல்லா உள்ளே தள்ளி வச்சு அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. இந்த சைடில் கொஞ்சமாக மடித்து விட்டுட்டு திருப்பி விடுங்க. ஒவ்வொரு பகுதியிலையும் அந்த திரும்புகிற பகுதியில் மடித்து விட்டுட்டு திருப்பி விடுங்க. இப்போ லேஸில் 2வது தையல் தைச்சிடலாம். 2 பக்கமே லேஸ் வச்சு தைச்சிட்டு இப்போ இடுப்பு மடிப்பு பார்த்துக்கு எக்ஸ்ட்ரா லைனிங் கிளாத் ஜாயிண்ட் ஆக்கியிருக்கிறேன். கொஞ்சம் பகுதி தைக்காமல் விட்டுருக்குறேன். இப்போ இது கிராஸ் பீஸ் ஒன் சைடாக மடித்து தைச்சிருக்கிறேன். இப்போது ஃப்ரண்டில் பைப்பிங் பண்ணுறதுக்கும் சேர்ந்த மாதிரி ஷோல்டர் பகுதியில் விட்டுட்டு நெக்கு பகுதியில் பைப்பிங் பண்ணலாம். இப்போ இது சாரியில் இந்த பார்டர் பகுதியில் இந்த க்ரீன் கலர் கொஞ்சமாக ஒரு லைன் இருந்தது, அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இந்த பாலி காட்டன் கிளாத்தில் பைப்பிங் பண்ணுறேன். இந்த சைடில் அந்த நீடில் வந்து அந்த கார்னர் பகுதியில் உள்பக்கம் அப்படி இருக்கும்போது அப்படியே திருப்பி விடுங்க. கிராஸ் பீஸை அடிப்பக்கம் அப்படியே திருப்பி விடுருங்க. ஒவ்வொரு அந்த திரும்புகிற பகுதியிலையும் நீடில் உள்பக்கம் இருக்கும்போது அப்படியே அந்த கிராஸ் பீஸை மட்டும் அப்படியே திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டாச்சு. இந்த பகுதியிலலாம் கொஞ்சம் 3 இடத்துல இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. நான் கட் பண்ணிவிட்டு பைப்பிங் பண்ணும்போது தான் தைக்க முடியும். ஏன்னா அந்த பகுதியில் கொஞ்சம் இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். கட் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதை அடிப்பக்கமாக திருப்பி பைப்பிங் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சம் பகுதியாக அப்படியே திருப்பி விட்டுட்டு பைப்பிங் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா இது கொஞ்சம் திரும்புகிற பகுதியில் கொஞ்சம் பகுதி தைச்சிட்டு அதுக்கப்புறமா அப்படியே அடிப்பக்கமாக திருப்பி விடுங்க. தைச்சி முடிச்சாச்சு. இப்போ திருப்பி பார்க்கலாம். நம்ம கட் பண்ணி விட்ட பகுதி பாருங்கள். இப்போ கட் பண்ணிவிட்டு தைக்கும்போது தான் அது நல்லா அந்த பகுதியில் இழுத்து கொடுக்கும். இப்போ இது லைனிங் கிளாத் 1 இன்ச் அளவு கிளாத்தை நம்ம கொஞ்சம் மடித்து தைக்கலாம். மடித்து தைச்சிட்டு இப்போ இது நேர் பீஸ் எல்லாமே கட் பண்ணியிருக்கிறேன். 4 இன்ச்சு நீளம் இருக்கிற மாதிரி 2 இன்ச்சு அகலத்தில் கட் பண்ணி எல்லாமே 2ஆக மடித்து ஜாயிண்ட் ஆக்கலாம். எல்லா பீஸுமே ஜாயிண்ட் ஆக்கி முடித்தாச்சு. மேலே பிளாக் கலர் வைக்கிறேன். வச்சுட்டு ஒரு தையல் தைச்சதுக்கப்புறம் அடுத்த பீஸ் வைக்கும்போது 4 இன்ச்சு கிளாத்து மேலே உள்ள பீஸ் தெரிகிற மாதிரி அப்படியே விட்டு ஜாயிண்ட் ஆக்குங்க. அடுத்தடுத்து இந்த 2 கலரையும் மாற்றி மாற்றி வச்சு ஜாயிண்ட் ஆக்கலாம். தைச்சி முடிச்சாச்சு. இப்போ இதை மேலே உள்ள பீஸ் வச்சு பார்க்கலாம். கரெக்டாக இருந்தது அப்படின்னா அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடலாம். கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த சைடில் இருந்து அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடலாம். சின்ன பகுதி தான், அதனால் நமக்கு பின் கொத்தணுங்கிற அவசியம் இல்லை. அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. பைப்பிங்க்கு வெளிப்பக்கமாக ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. ஜாயிண்ட் ஆக்கி முடிச்சாச்சு. இப்போ இந்த லைனிங் கிளாத்தில் வச்சு அயன் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அது வந்து இப்போது மெயின் கிளாத்தை அதுக்கு மேலே வச்சு அந்த கேன்வாஸுக்கு வெளிப்பக்கம் அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடலாம். எட்ஜில் தைச்சி விடுங்க. ஏன்னா மெயின் கிளாத்து கொஞ்சம் லேஸாக இருக்கிறதுனால கேன்வாஸ் அதில் வைக்காமல் லைனிங் கிளாத்தில் வச்சுட்டு தைச்சிருக்கிறேன். இப்போது கேன்வாஸ் அளவுக்கு கிளாத் அப்படியே மடித்து கொஞ்சம் இந்த மாதிரி மடித்து விட்டுருங்க. வெளிப்பக்கம் எல்லாமே மடித்து விட்டுட்டு கீழே 2 பகுதி மடிச்சிருக்கு பாருங்கள். அந்த பகுதியை இந்த இடுப்பு பகுதியில் கீழே வைக்கலாம். இந்த சைடில் வைக்கலாம். வச்சுட்டு கொஞ்சம் பகுதி தைச்சதுக்கப்புறம் மேலே உள்ள பகுதியில் மடித்து உள்பக்கமாக விடலாம். அது 2 பீஸும் சேர்ந்து நம்ம தைச்சிருக்கும்போது ஈஸியாக மடிஞ்சு கொடுக்கும். இப்போ இதில் பேக் சைடு மாடல் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ அந்த பகுதியில் 2 பட்டன் வச்சு தைச்சி முடிச்சிருக்கிறேன். இப்போ இந்த பிளாக் கலர் சாரீக்கு இந்த பிளாக் கலர் ப்ளவுஸ் பாருங்கள். இந்த சாரீக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இது
குயிக்காக தைச்சு முடிக்கிற மாதிரி உள்ள சிம்பிளான ஒரு மாடல். இது வந்து எல்லோரும் ஈஸியாக பண்ணுற மாதிரி உள்ள மாடல் தான். எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.